அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் 22ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை கடகராசிக்கு எப்படி பலன் பார்ப்போம். கடகராசியில அடங்கிய நட்சத்திரம் பார்த்தா புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 4 பாதம், ஆயிலம் 4 பாதம். அதுவே இந்த ராசிக்காரர், இந்த நட்சத்திரக்காரர், இந்த கடகராசியை இந்த கடகராசிக்காரர்கள் மிகவும் எச்சரிக்கையாக கவனமாக இருந்து செயல்பட வேண்டிய காலம். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் 5 கிரகம் கூட்டு கிரகம், 6 கிரகம் கூட்டு கிரகம் சேர்ந்து வேலை செய்யுது. 3 கிரகம் வெளியில இருந்தாலும் முன்ன பின்ன பாவ கிரகம் சுப கிரகம் சேர்ந்து இருப்பது சிறப்பு அல்ல. அது மொத்தமாவே என்ன சொல்லுவோம், கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம். ஆகவே இந்த காலத்துல தவறான திசை சொல்லும். தவறான திசை ஒரு இளம் வயதாக இருந்தால் சனி திசை, ராகு கேது புத்தி போன்றவற்றை நடந்தால் அவன் உடல் ரீதி சற்று பாதகம் உண்டாகும், விபத்து நடக்கக்கூடிய தன்மை உண்டாகும். ஆகவே ராகு திசை நடக்கிறவர் சற்று ஜாக்கிரதையாக இருக்கணும். சனி திசை நடக்கிறவர் சற்று எச்சரிக்கையாக இருந்து வரணும். ஆகவே இந்த திருவாதிரை ஆயிலை நட்சத்திரம் இந்த மாதிரி பிறக்கிறவங்க சனி திசை வராது. திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் பிறந்தவங்க சனி திசை வரும். ஆகவே சற்று சனி திசை நடந்தாலும் புதன் திசை இருந்தாலும் ராகு கேது புத்தி இல்லாமல் பார்த்துக்கணும். அதனால நரசிம்மரை வழிபாடு தொடர்ச்சியா செய்யணும். உக்கிரமான தெய்வத்தை இந்த காலத்துல வழிபாடு செய்யணும். இந்த மாதம் முழுவதும், இந்த வாரம் மட்டுமல்ல, இந்த மாதம் முழுவதுமே நீங்க உக்கிரமான தெய்வத்தை வழிபாடு செய்யணும். நரசிம்மர், பிரத்யங்கரா, வாராகி, காளியம்மன், பைரவர், முனீஸ்வரன் போன்ற தெய்வத்தை நாகத்துக்கு போய் பூஜை செய்யும் போது உங்களுக்கு அந்த தோஷம் நிவாரணம் பெறும். உங்க கடகராசிக்கு ராசிநாதன் 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துல 23ஆம் தேதி வருவார். 25ஆம் தேதி விரைஸ்தானத்துல வர, அதுக்கப்புறம் ஜென்ம ராசியில அமர்வார் 27ஆம் தேதி. ஆகவே 2 நாள் மட்டுமே நன்மை பயக்கும், மற்ற நாள்லாம் கொஞ்சம் சுமாராகவே இருக்கு இந்த வாரத்துல. ஆகவே கடகராசி அன்பர்கள் சற்று எச்சரிக்கையாக இருந்து வரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். நிறுவனத்தில் இருக்க பணிபுரியவர்களுக்கு நிதானமாக இருக்கணும், அதிகமா பேசக்கூடாது, சக ஊழியர்கிட்ட நம்ம வாக்குவாதம் இல்லாம இருக்கணும், மேலதிகாரிகிட்ட வாக்குவாதம் பண்ணக்கூடாது. இந்த வாரத்துல அஷ்டம ஸ்தானத்துல நிறைய கிரகம், சுப கிரகம் பாவகிரகம் ரெண்டுமே கூடியிருந்தாலும் அஷ்டம ஸ்தானத்துல போய் உட்காரும் போது நம்ம மைண்டு டிப்ளஸ் மென்டாலிட்டி பண்ணும், அவசர புத்தி கொடுக்கும். 2ஆம் இடத்துல வேற கேது, 12ஆம் இடத்துல குரு. ஆகவே முன்ன பின்ன ஒரு சுபகிரகம் ஒரு பாவகிரகம் சேர்ந்து வரும்போது நம்ம மைண்டு என்ன பண்ணும், நிதானமா செயல்படும். எல்லாம் சிவ சிவா சிவா, எல்லாம் சிவம் மயம், எல்லாம் முருகன் பார்த்துக்குவார், எல்லாம் நாராயணன் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி, எல்லாம் அம்பிகையை பார்த்துக்குவார் சொல்லி விட்டுணும். எல்லா தெய்வத்து மேல பாரம் போட்டுட்டு குடும்பம் நடத்தணும். ஆகவே குடும்பத்துல சில கருத்து வேறுபாடு நடக்காம பார்த்துக்கணும். குடும்பத்துல கருத்து வேறுபாடு இருந்தால் அது களையிறதுக்கு மார்க்கத்தை தேடிக்கணும். மேலும் மேலும் பேசி அது பெருசு ஆக்காமல் இருப்பது சிறந்த இந்த வாரத்துல. அதுக்கப்புறம் பின்னாடி பிற்காலத்துல கிரகம் மாறின பிறகு நினைச்சு வருத்தப்படக்கூடாது. இந்த காலத்துல எச்சரிக்கை பண்றோம் அப்படின்னா பிற்காலத்துல நினைச்சு வருத்தப்படும். இந்த வாரத்துல செய்யறது, இந்த மாசத்துல செய்யறதுன்னா அடுத்தது வரக்கூடிய கிரகம் நல்லா வரும்போது ஐயோ அந்த நேரத்துல பேசாம இருந்திருக்கலாமே, அந்த நேரத்துல வார்த்தை விட்டனால இன்னைக்கு இந்த பாதகமா நான் சந்திக்கிறேன்னு அப்படின்னு பின்னாடி உங்களுக்கு கவலை உருவாகும். அது கவலை உண்டாகி என்ன பிரயோஜனம், ஈர்க்க தடுக்கும். ஆகவே நன்மையான கிரகமா இருந்தாலும் தீமையான வீட்டுல போய் அமரும் போது சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நிதானமாக இருந்து வரணும். இருப்பினும் தொழில சிறந்து விளங்கக்கூடிய தன்மை உண்டாகும். நண்பர்கள் மூலமா உதவி கிடைக்கும். தொழில் ரீதியும் இடம் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தன்மை, நண்பர்களால ஏற்படக்கூடிய நன்மை நிறைய உண்டு. ஆகவே நட்புரி வட்டாரத்தை நீங்க தக்க வைத்துக் கொள்ளணும். இந்த வாரத்துல தேவையில்லாத வார்த்தைகளை மட்டும் பேசாமல் இருப்பது இந்த வாரத்தில் சிறந்ததாக இருக்கும். ஆகவே இந்த காலத்தில் நீங்கள் சொன்னது உகரமான தெய்வம் சொல்லக்கூடிய வழிபாடு தவறாம செய்யணும். நீங்க ஒரு பூச நட்சத்திரக்காரங்களா இருந்தா பெருமாளை, நரசிம்மரை வழிபாடு, முருக பெருமாள் வழிபாடு செய்தவர் சொல்லுவார். ஒரு ஆயில நட்சத்திரம் தான் கருமாரி அம்மன், நாகத்துக்கு நாகத்தம்மன், அந்த மாதிரி இந்த வாரத்துல இந்த மாதம் முழுவதும் பூஜை செய்து வருவது சிறந்ததாகும். நீங்க ஒரு புனர்பூச நட்சத்திரக்காரர் தான்
குரு சார்ந்த ஜீவ சமாதிகள் இடத்துல போய் நீங்க வழிபாடு செய்யும் போது வெற்றி மேல் வெற்றி அடைக்கிற தன்மை கொடுக்கும். ஆகவே வழிபாடு இந்த வாரத்துல நீங்க நிதானமாக யதார்த்தமாக இருந்து வாழணும். குடும்ப விஷயமா இருந்தாலும் தொழில் விஷயமா இருந்தாலும் வெளி வட்டார தொடர்பு நிதான போக்கை கையாண்டால்தான் நீங்க வெற்றி பெற முடியும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். ஜெயபாலா. வாழ்க வணக்கம். நன்றி வணக்கம்.